அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி, அதாவது ஏப்ரல் வளர்பிறை பஞ்சமி நமக்கு செவ்வாய்க்கிழமை தினம். செவ்வாய்க்கிழமை முழுவதுமே பஞ்சமி தேதி இருக்குது. மாலை நேரம், இரவு நேரம் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அந்த பூஜை செய்யும்போது ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த 5 பொருள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும். இதை செய்து நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வராகிமனுக்கு வளர்பிறை பஞ்சமி எப்போதுமே சிறப்புக்குரிய பஞ்சமி. எந்த வேண்டுதல் வைத்தாலும் வராகின்னு அருளோடு அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் அல்லது செவ்வாய்க்கிழமை மதிய நேரம், இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு நேரம் சூஸ் பண்ணிக்கோங்க. இது பூஜை தேவையில்லை, தண்ணீர் மட்டும் போதும். அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிலேருந்து 1:30க்குள்ளே இது செய்யணும். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே இதை நீங்கள் செய்துக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு பூஜை செய்ய தேவையில்லை. ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல், இது ரெண்டில் ஏதேனும் ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி 3/4 அளவு தண்ணி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் பன்னீர் அதில் சேர்க்கணும். பன்னீர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. 9 கல்லுப்பாவது குறைஞ்சது இருக்கணும். 9 கல்லுப்பு அதில் சேர்த்துட்டு 3 துவரம்பருப்பு அதில் சேர்த்துட்டு ஜவ்வாது பொடி கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் துண்டு கொஞ்சமாக அதில் போட்டுக்கோங்க. அடுத்து சந்தன வில்லை, அதாவது கொஞ்சமாக அதில் சந்தனம் சேர்த்துக்கோங்க. இந்த பொருள் மட்டும்தான். இதை நீங்கள் சேர்த்துட்டு உங்ககிட்ட செவ்வரளி பூக்கள் இருந்தது அப்படின்னா அந்த தண்ணீர் மேலே வச்சுருக்கோங்க. இல்லைன்னா செம்பருத்தி பூ கூட, எந்த பூக்கள் உங்கள் கையில் இருக்கோ அதை கொஞ்சமாக அந்த தண்ணீரில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு, வடகிழக்கு, உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு பகுதியில் இந்த நீரை வச்சுருங்க. அல்லது பூஜை அறையில் வைக்கணும். இந்த 2 இடத்துல ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் கட்டாயமாக வச்சிடணும் இந்த தண்ணீரை. இப்போ வராகிமனுடைய படம் இருக்கிறவங்க வராகிமன் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. இந்த தண்ணீரை வைக்கும்போது வராகியனுடைய நாமங்களை சொல்லிவிட்டு வஜ்ரகோஷம் அப்படிங்கிற அந்த நாமத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு 5 முறை நீங்கள் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு வராகிமன்கிட்ட இதுவரை இருந்த பிரச்சனைலாம், பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர்ந்து இனிமேலாவது பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத வராகிமன்கிட்ட முழு மனசோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை வடகிழக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சரியாகும். அதாவது கடன் இருந்தாலும் சரியாகும். இல்லை கடன் இல்லை, பணமே எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது, சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்னு உங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கும். இந்த தண்ணீரை நீங்கள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றலாம் அப்படின்னா, 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றுங்க, அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றுங்க. இதை நீங்கள் அடிக்கடி பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வது அவ்வளோ விசேஷமான பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த தண்ணீர் பணத்தை ஈர்க்கும் ஆகர்ஷண சக்தி இதற்கு அதிகமாகவே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயமாக இருக்கும். அவர்கள் எல்லோருமே வடகிழக்கில் இந்த தண்ணீரை வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பண வரவு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இதை செய்து பாருங்கள். இந்த தண்ணீரை 2 நாள் அல்லது 3 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த தண்ணீரை மாற்றிடணும். இது கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடணும். அடுத்து நீங்கள் வைக்கணும். இப்படியே நீங்கள் வராகிமனை மனசில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வச்சு பாருங்கள். வராகினே உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கொடுப்பாங்க. கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை தீர்ப்பதற்கான வழிகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடியோடு தீர ஆரம்பிச்சிடும். இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். நீர் பரிகாரம் 100% உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்கின்ற வழிபாடும் சரி, நீங்கள் மனசுக்குள்ளே இல்லை பிரார்த்தனை பண்ணாலும் சரி, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அது தீர ஆரம்பிக்கும். நகை அடமானத்தில் இருக்குன்னா நகை சீக்கிரமாக உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும். செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. பஞ்சமி தினம் வந்தாலே வராகிமன்னா எரிக்கா பிடிச்சிக்கோங்க. இந்த நாள் அன்று நீங்கள் செய்கின்ற வழிபாடு உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்கள் வராகிமன்ட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணால் தான் அன்னை உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வழியை வராகிமன்ட்டு மனசாலே சொன்னால் போதும். நீங்கள் வாய் விட்டு கூட சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால இதில் மீண்டு வர முடியல, உங்களோட அருளோடு தான் நான் சீக்கிரமாக வரணும், எனக்கு எதுன்னு ஒரு வழியை காமிங்க அப்படின்னு நம்ம கேட்டாலே போதும். அவங்க நிச்சயமாக நமக்கு அதிலிருந்து மீண்டு வர்றதற்கான என்னென்ன வழிகள், சொல்யூஷன் நமக்கு இருக்குதோ அத்தனையும் அவங்க நம்ம கண்ணில் தென்படுற மாதிரி காமிப்பாங்க.
எல்லா வழிகளையும் நமக்கு வந்து அதாவது அடைக்கப்பட்ட கதவு அனைத்து கதவுமே நமக்கு திறக்கப்படும். அவ்வளோ ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வராகிய அருள் இருந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையுமே நமக்கு ஒரு நொடியில் வந்து தீர ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயமாக ஒவ்வொரு பெண்களுக்குமே தேவை. ஏன்னா வராகிமன் வந்து ஒரு படை தளபதி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீரம் உள்ளவர்கள். அவங்க வந்து ஒரு தளபதி அப்படிங்கிறப்பவே தெரியும் அவங்க எவ்வளோ தைரியமானவர்கள் அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவர்கள் அவங்களுடைய அருள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கும் எவ்வளோ வித பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கும் திறமை கட்டாயமாக வரும். வராகினி பக்தர்களுக்கு கட்டாயமாக வரும். அந்த திறமைகள் இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சமாளிக்க முடியும். ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுன்னு மற்றவர்களால் உங்களுக்கு எதுன்னு பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சமாளிக்கிற சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் காசு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு பக்கம் உண்மைதான். இருந்தாலும் நீங்கள் தைரியம் இல்லாமல், மன பக்குவம் இல்லாமல், சிந்தித்து செயல்படுற தன்மை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பணத்தை வச்சு எல்லாமே இருந்தால் மட்டும்தான் பணத்தை வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வருதோ அதை நீங்கள் சரியான முறையில் வந்து உங்களுக்கு வந்து கையாள தெரியும். அதனால் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தைரியம் மிக மிக முக்கியம். அந்த தைரியம் வராகியம்மன் அருளோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். தைரியம் மட்டும் இல்லை, எதிர்க்கிற சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். யாரும் உங்களை சீண்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து எதிர்க்கிற சக்தியும் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அந்த ஒரு அற்புதமான தருணம் வந்து வராகினே உங்களுக்கு வந்து தருவாங்க. எல்லா அன்பையும் சரி, எல்லா சக்தியும் சரி உங்களுக்கு தருவாங்க. அவர்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே நல்லதான் நடக்கும். இப்போ நம்ம வந்து இதுவரை எங்கள் வீட்டில் வராகினே வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை அப்படி இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே மனசுக்குள்ளே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதாவது மானசீக வழிபாடு சொல்லுவாங்க. மானசீக வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பண்ண தேவையில்லை. மனசுக்குள்ளேயே நம்ம வந்து வராகியம்மனுடைய நாமங்கள் சொல்வது அவ்வளோ சிறப்பு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காகவும் நம்ம வந்து வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வெற்றி ஆகும். நமக்கு வந்து மீள முடியாத துயரமாக இருக்குது அப்படின்னா அதை சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியும். மனக்கவலை, டிப்ரெஷன் இருக்குது, சொல்லிகிட்டே வாங்க. வராகியம்மனுடைய நாமங்கள் சொல்லிகிட்டே வாங்க. மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வாங்க. நீங்கள் வாய் விட்டு சொல்லணும் அப்படிங்கிறதில்ல, மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வாங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குதா, நீங்கள் வராகியம்மனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தூங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நிம்மதியாக உங்களால் தூங்க முடியும். அதை நீங்கள் வராகியம்மன்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணாலே உங்களால் நிச்சயமாக தூங்க முடியும். மனசுக்குள்ளே தான் நீங்கள் படுத்துக்கிட்டே கூட வராகித்தாயிட்ட பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கனால நைட்டு சரியாக தூங்க வர மாட்டேங்குதாயும், உங்களுடைய ஆசிரியத்தோட நான் தூங்கணும், நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்திரிக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. அன்னை அதோட நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் வராகியம்மனுடைய நாமங்கள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நம்ம பூஜை பண்ணால் தான் அன்னை நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அவங்கள மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டாலே உங்களுக்கு அவங்களுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் வந்து வேணுமுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வராகியம்மனுடைய நாமங்களை சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு 5 நிமிடத்தில் ஃப்ரீ ஆயிடுவீங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. உங்கள் மனசு வந்து ஃப்ரீ ஆகிடும். அந்த டிப்ரெஷன்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும் நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. நீங்களும் முயற்சிகள் அதிகமாக பண்ணாலே உங்களுக்கு வாழ்க்கை நல்லா மாறும். அன்னை அருளோட நீங்கள் முயற்சிகள் பண்ண உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறும். சரி, இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை எளிமையான வழிபாடு எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன். என்ன தீபம் நீங்கள் ஏற்றணும்னா ஏற்றிக்கலாம். சாதாரண அகல் தீபம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். ஏற்றி வைத்துட்டு இந்த பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கோங்க. நீர் பிரார்த்தனை எப்போதுமே சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். பண பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுங்கள். நீர் பிரார்த்தனை வந்து உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை நிறைவேற்றும். அதே போல் பண பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் கூட போதும், இல்லை மாதம் ஒரு முறை பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒரு 2 முறை பண்ணிட்டாலே அதுக்கடுத்து நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் பண்ணிக்கிட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். உங்களுக்கு எல்லா வித பிரச்சனை தீரணும் அப்படின்னா பஞ்சமி தினம் தான் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாள். அந்த நாளை மிஸ் பண்ணாமல் முடிந்தால் வழிபாடு செய்யுங்க, இல்லை மானசீகமாக வழிபாடு செய்யுங்க. வராகியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குன்னா அங்கே போயிட்டு வாங்க. அந்த பஞ்சமி தினம் நமக்கு வந்து அந்த முடிவதற்குள்ள ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணாலே போதும். வராகி பக்தர்களுக்கு யாருக்குமே எதிரி பிரச்சனை இருக்காது. நிறைய பேர்த்துக்கு வந்து எதிரிகளும் குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்தவங்களும் இப்போ தானாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பக்தர்கள் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வேணால் கமெண்ட்டை போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பழைய வீடியோஸில் தான் நிறைய கமெண்ட் வந்து சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையை வரலாறே கூட சொல்லிடுவாங்க. அந்த அவ்வளோ கமெண்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டு நிறையா இருக்கும். நானே நிறைய முறை ஆச்சரியப்பட்டிருக்கேன், இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வராகியம்மன் அற்புதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே வந்து சேராங்க.
உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். நம்பிக்கையுடன் இருங்க, மிக தைரியமாக இருங்க. தைரியம் இருந்தாலே எல்லா வித பிரச்சனைகளும் தானாக சரியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.